சில நேரங்களில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் கூட என்ன செய்யறாங்க, நியூ இயர் வரும்போது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள், தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இது மார்க்கத்தின் அடிப்படைக்கு முரணான விஷயம். என்ன நினைக்கிறாங்க, பன்முக சமூகத்திலே நாம் வாழுகின்றோம், எனவே இவர்களை எல்லாம் அரவணைத்துத்தான் செல்ல வேண்டும். மாற்று கருத்தில் பன்முக சமூகத்தில் தான் நாம் வாழுகின்றோம், இவர்களுக்கு உதவி செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, வியாபாரம் செய்வது, வியாபார ஒப்பந்தங்கள் செய்வது, இதையெல்லாம் மார்க்கம் தடுக்கல, அனுமதிக்கின்றது. எதை தடுக்கின்றது? வணக்க வழிபாடுகளில், அவர்களுடைய கலாச்சாரங்களில், அவர்களுடைய பண்பாடுகளில், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. நமக்கென்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தனி பண்பாடு இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தனி கொள்கை இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தனி வழிகாட்டுதல் இருக்கின்றது. அதனால இவற்றையெல்லாம் தூக்கி வீசி எறிந்துவிட்டு பன்முக சமூகத்தோடு நாங்கள் வாழுகின்றோம். எனவே அவர்களுடைய விழாக்களிலே பங்கெடுக்கின்றோம், வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றோம் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையை நாம் சரியான முறையில் உணரவில்லை, புரியவில்லை, படிக்கவில்லை. அதனாலதான் எப்போதும் நம்முடைய உரைகளில் சொல்வது, மார்க்கத்தின் அடிப்படையை படியுங்கள், மார்க்கத்தின் அடிப்படையை கற்றுக் கொள்ளுங்கள். இப்ப வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க, இவர்களுக்கு வாழ்த்து சொன்னால்தான் நம்முடைய வியாபாரம் நடக்கும். இல்லை என்பவர்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது நீங்கள் உறுதியாக நம்பிக்கை வையுங்கள். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்றான். சில பேர் சொல்றாங்க, உள்ளத்தளவில் வாழ்த்து சொல்லவில்லை, நாவலில் தான் வாழ்த்து சொல்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. எந்த ஒரு மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் இரண்டு இதயங்களை ஏற்படுத்தவில்லை. அவை எது நம்முடைய உள்ளத்தில் கொள்கையாக நம்பிக்கையாக இருக்கின்றதோ அதுதான் நம்முடைய செயலிலும் நம்பிக்கையாக கொள்கையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே.